அனைவருக்கும் வணக்கம். இதில சைக்காலஜி பார்ட்ல பேப்பர் 1, பேப்பர் 2ல உங்களுக்கு முக்கியமான ஒரு கொஷின் கேட்பாங்க. அது வாட் ஆர் 5 ஈஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 5 ஈஸ் அப்படின்னா என்ன அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்துக்கோங்க. என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எக்ஸ்பேண்ட், எவாலுவேட். என்கேஜ் தமிழ்ல வந்து ஈடுபடுதல். லேர்னிங் வந்து ஒன் வே ப்ராசஸ். அதாவது லேர்னரோட பர்சனல் ஸ்டேட்டஸ், அவருடைய இன்ட்ரெஸ்ட்டு, அவரோட ஆப்டிடியூடுக்கு தகுந்த மாதிரி தான் அவர் லேர்ன் பண்ணுவார். ஆனால் டீச்சிங் வந்து பைபோலார் ப்ராசஸ். இது வந்து லேர்னிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ப்ராசஸ், ப்ராடக்ட் கிடையாது. அது மாதிரி முக்கியமான விஷயமெல்லாம் இதில் புதிஞ்சிருக்கு. என்கேஜ் அப்படின்னா சில்ட்ரன் என்கவுண்டர் அண்ட் ஐடென்டிஃபை இன்ஸ்ட்ரக்ஷனல் டாஸ்க். டீச்சர் சொல்கிற டாஸ்க்கு ஏதோ ஒரு வகையில் அவங்க லேர்ன் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ இன்ஸ்ட்ரக்ஷனல் டாஸ்க் வரும் இல்லையா? அதை வந்து அதில் என்கேஜ் பண்ணிக்குவாங்க அவங்கள. அப்படி என்கேஜ் பண்ணும்போது மட்டும் தான் லேர்னிங் வந்து நடக்கும். அப்போது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸும் இதுக்குள்ளே கொண்டு வந்து ஆக்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்ட்ராட்டஜியில் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து தெரிஞ்சுப்பாங்க. 2வது பார்ட்டு எக்ஸ்ப்ளோர். எக்ஸ்ப்ளோர் அப்படின்னம்னா ஆராய்தல். இப்போ அவங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனல் ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறோம். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் என்னென்ன கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, விரிவாக தெரிஞ்சுக்குவாங்க. சில்ட்ரன் ஹாவ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கெட் இன்வால்வ் இன் த லேர்னிங் டாஸ்க். சில்ட்ரன் ஷேர் their பெர்ஸ்பெக்டிவ்ஸ் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ். அவங்க எப்படி அந்த விஷயத்தை புரிஞ்சுருக்குறாங்க, அந்த கண்டென்ட் வந்து அவங்களுக்கு எப்படி போய் சேர்ந்துருக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்களோட ஓன் பர்ஸ்பெக்டிவ் இருக்கும் இல்லையா? அவங்க எப்படி அந்த ரிசீவ் பண்ணியிருப்பாங்க இன்ஃபர்மேஷன்ஸை 5 சென்ஸ் ஆர்கான்ஸ் மூலமாக ரிசீவ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கை அவங்க வந்து இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. அவங்க வந்து விரிவாக்குவாங்க. ஆராய்ச்சி செய்வாங்க. இதுதான் நமக்கு புரிஞ்சிருக்கே, இது தெரிஞ்சிருக்கே அப்படிங்கிற விஷயத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது. எக்ஸ்பிளைன். சில்ட்ரன் அனலைஸ் தயர் எக்ஸ்ப்ளோரேஷன். இங்கே எக்ஸ்ப்ளோரேஷனில் விரிவாக்குதல்ல என்னென்ன அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காங்களோ, ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களோ, அதில் வந்து அவங்க அனலைஸ் பண்ணுவாங்க. பகுத்தாராய்தல், தொகுத்தாராய்தல் அப்படின்னு எல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த ப்ராசஸ் வந்து இந்த இடத்துல நடக்கும். எக்ஸ்பிளைன் ப்ராசஸில் நடக்கும். அவங்களுக்கு அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேலை அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸோட மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல முக்கியமாக ப்ளே பண்ணுறது என்னென்னா கம்யூனிகேஷன் தான். கம்யூனிகேஷன் லெவல், அதாவது பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த குழந்தைங்களுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு தான் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதுங்கிற ஸ்ட்ராட்டஜி நம்ம புரிஞ்சுக்க முடியும். சப்போஸ் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, கம்யூனிகேஷன் எபிலிட்டி கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த எக்ஸ்பிளனேஷனில் வந்து அவங்க வந்து லேக் ஆயிடுவாங்க. அதனால கம்யூனிகேஷன் எபிலிட்டியும் நம்ம வந்து வளர்க்கணும். என்ன தெரிஞ்சிருக்க, உனக்கு என்ன படிச்சிருக்க, இது புரிஞ்சிருக்கா அப்படிங்கிற கொஷின்ஸ் மூலமாக அவங்கள வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வைக்கணும். அது 3rd ஸ்டெப். அடுத்தது வந்து எக்ஸ்பேண்ட். அவங்க தான் கற்றுக்கிட்டது ஒரு ஸ்டெப் மட்டும் இல்லாமல் அது தொடர்பாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்களோட அறிவை வந்து விரிவாக்குறாங்க. அதுதான் எக்ஸ்பேண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அவங்க ஏற்கனவே கற்றுருப்பாங்க இல்லையா? சில கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பாங்க. அந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் ஒரு பர்டிகுலர் லெவலில் அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதையெல்லாம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்க, எக்ஸ்பேண்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய அறிவை வந்து விரிவாக்குவாங்க. அதுதான் 4th ஸ்டெப் எக்ஸ்பேண்ட். அடுத்தது மதிப்பிடுதல். இது வந்து டீச்சர் பண்ற ப்ராசஸ். செல்ஃப் எவாலுவேஷனும் இருக்கு. தான் என்ன தெரிஞ்சிருக்கிறோம் அப்படிங்கிற செல்ஃப் எவாலுவேட்டிவ் மெத்தட்ல கூட அந்த லேர்னர் கற்றுக்கொள்பவர் வந்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னா டீச்சர்ஸ் வந்து நிறைய வேரியஸ் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை மதிப்பிடலாம். அதுதான் நம்ம எவாலுவேட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ரிஃப்ளெக்ட் அப்பான் தேர் லேர்னிங் அண்ட் அசஸஸ் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம என்ன பண்ண போறோம்னா அவங்கள அசஸ் பண்ண போறோம். என்ன கான்செப்ட்ஸ் அவங்க தெரிஞ்சிருக்கு, என்ன தெரியல அப்படிங்கிறத வந்து கொஷின் பேப்பர் மூலமாவோ, குவிஸ் மூலமாவோ அல்லது ஓரல் கொஸ்டின்ஸ் மூலமாகவோ ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்ம அதை மதிப்பிடுறோம். அதுதான் வந்து எவாலுவேட்டிங் ப்ராசஸ். அப்போ மொத்தமாக 5 ஈஸ் இருக்குது. வாட் ஆர் 5 ஈஸ் இந்த லேர்னிங் அண்டு டீச்சிங் ப்ராசஸ் அப்படின்னு கேட்டோம்னா ஒன்று வந்து என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எக்ஸ்பேண்ட் அண்ட் எவாலுவேட்.